வாயப்பா வாயப்பா, இந்த சமாவுக்கு நீதான் தலைக்காரரா? வாயப்பா இல்ல நான் என்னமோ ஒரு தலைக்காரனக்கார சேர்த்து நீ கையில பிடிச்சிக்கின. என்ன பண்றது? அவன் இத்தனை நாள் இருந்தானா அவன் அவனா போயிருப்பான் அவனவே. கண்டிப்பா. அதனால வேண்டி இந்த சபை நிக்கிறதே நல்லது. அப்ப இந்த சபை இருக்கிறது யாருடைய சபை? இது சபை. ஆமாம், இந்த லட்சுமி கடாட்சியம் இருந்த சபையின் பாக வந்தனே. என்னுடைய முழு விளக்கம் ஓடியா ஐயா பருத்து வாசல் துரோணாச்சாரி இந்த குருகுல மக்களுக்கு எல்லாம் 105 பிள்ளைகளுக்கும் வில்வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கட்டச்சி வராரு அந்த ஆச்சாரியா. ஆச்சாரி வேற ஆச்சாரி வேற. ஆச்சாரின்னா உலகத்திலே முதல் 4 ஜாதியா பிரிச்சு வச்சிடலாம். பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்ரால். இந்த 4 ஜாதியா அப்படியே பிரிச்சுட்டாங்க. எப்படி என்றால் வரக்கூடிய இடையன் மனையன் மத்தால் அடிபட்டவன் மாமிய பெண்ணாண்டவன் என்னுடைய இல்லறம் வராமல் பிதர்ணன் குடிசைக்கு சென்று வருகிறான். வந்தால் இந்த சபையில இருந்து அந்த பகவானுக்கு யாரும் மரியாதை கொடுக்க கூடாது. ரெண்டாவது ஏதிக்க கூடாது. வாய் என்று வாய் திறக்க கூடாது. வாய் பூட்டி சட்டம். இந்த சட்டத்துக்கு மீறினால் தலை 16 சுக்கலாக போய்விடும். மாடி விடாம வெடி வச்சு கிளம்பும். ஊற விடாம கொளுத்துடுவான். ஞாபகம் இருக்கட்டும். ஒருத்தம் கூட வாய் தரக்கூடாது. ஆமா, யாரும் ஏதிக்க கூடாது. நான் இளங்கோட்டிலிருந்து இடத்தில் நான் ஆள் அனுப்பி ஆமா உன்னுடைய சின்ன மாமனார் வருகிறார் என்று நான் அறிக்கை செய்தேன். அவன் மாவிலை தோரணும், மகுட தோரணும், அதோ காம்பு இல்லாத மலர் எல்லாம் தூவினான். நான் என்ன செய்தேன்? அது மேல நடந்து சென்று இது யார் வீடு, இது யார் வீடு ஒருத்தர் கேட்டுருமான யார் வீடு அப்படின்னு சொன்னாங்க. அதோ விதரம் வீட்டுக்கு போனேன். இது யார் வீடு என்று கேட்டேன். நம்ம வீடு சுவாமி அப்படின்னு என்ன சேர்த்துட்டான். அதனால இதான் நமக்கு சொந்தம், நம்ம வீடுன்னு சொல்லிட்டான். அப்படி உள்ளே சென்று தேவையான அறுசுவை பதார்த்தத்தோடு வயிறார சாப்பிட்டு அவன் குமரியாரியை தீர்த்து இப்போ அந்த வில்லை எடுத்துக்கொண்டு சபைக்கு வர சொல்லி இருக்கிறான். அந்த விதம் வராரி. ஆனா இந்த தகவல் எங்க அண்ணன் இருக்காரு யாரு ஜகுனி இத பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த வெள்ள தலைனா அதை பார்த்து கொண்டிருந்து குருவானத்துல சொல்லி மருமகன் இங்க வரான்னு எதிர்பார்க்கிற அவன் விதன வீட்டுக்கு போயிட்டு பவரார தின்னுட்டு வரான். நாம சொல்லி போச்சிருந்தாரு விதுரன் அவன் வீட்டுக்கு போய் வரான். அப்படி என்று விடுதலை பண்ணி விட்டான். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்தான்? ஆந்தோரனை மறுத்து வரக்கூடிய வழியை மண்ணை வெட்டி சப்பாத்தி முள்ளு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறான். பாருங்க அங்க உட்காந்து பூரா சின்னது பூரா சின்ன சும்மா நினைச்சு போறேன். நான் எங்க ஓய்வா ஒரு வாய் தான் வச்சேன். ஒருத்தன் குண்டுல கட்டின்னு உள்ள வர்றாங்க. அதுக்கு சரி மக்கள் சாப்பிட்டா சரி
இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? நான் வரக்கூடிய வழியில அவன் பல்ல வெட்டி சப்பாத்தி முன்னெல்லாம் போட்டு வச்சு வச்சுக்கிறான். பூமியில வாழ போறவனா இருந்தா என்ன பகைக்க மாட்டான். ஆமா புரியுதா? ஆமா கிட்ட 10 நாளைக்கு கிடக்கிறவன் நடக்கிறவன் என்ன பகைக்க மாட்டான். சிவன் வாழ போறவன் அல்ல. இல்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? ஆகாயத்திற்கும் இந்த பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து எடுத்து இவன் கல்லி முள்ளு போற தாண்ட போறேன். தாண்ட போற. இதோ பார். எல்லா துரியோதன சேனை அனைத்தும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சபைக்கு பெரிய மனுஷன் பீஷ்மாச்சாரி, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். ஐயா, சந்தான ராஜன் பெற்ற பிள்ளை உள்ள பீஷ்மாச்சாரியே, பீஷ்மாச்சாரியே. வயதிலே பெரியவர் பீஷ்மாச்சாரி, நீங்கள் மௌனமாக இருக்கிறீர், எழுதுறீங்க. அண்ணா எந்த ஜவுடியா பதினா வாயா திறந்தா ஒரே வெட்டு தலை வெட்டிட்டான். பெருமன் சார் வாங்க கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தேன் இவர் வாய் திறக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பாம்புடி சட்டம் போட்டுருக்கா, யாரும் பேசப்படாது.